Hello my dear students, welcome back to the channel. Exercise 6.2 la question number 1. இங்க ரெண்டு figure கொடுத்திருக்காங்க. அதுல DE is parallel to BC. So இந்த DE parallel to BC, find EC in question number 1 and AD in question number 2. So இங்க நமக்கு வந்து இந்த DE line BC க்கு parallel கொடுத்திருக்காங்க ரெண்டு figureலயுமே. இதுல வந்து இந்த part நீங்க என்னன்னு calculate பண்ணனும். அதே மாதிரி இங்க வந்து ADs வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So நம்ம ஆல்ரெடி நமக்கு basic proportionality theorem என்னன்னு தெரியும். Basic proportionality theorem என்னன்னா இப்போ ஒரு சைடுக்கு parallel-ஆ ஒரு நம்ம லைன் வரையறோம்னா அந்த லைன் வந்து other two sides வந்து ரெண்டு distinct pointல கட் பண்ணும். So இந்த ரெண்டு distinct pointல கட் பண்ணும். அப்போ வந்து இந்த ratios வந்து ஈக்குவலா இருக்கும். AD by DB equal to AE by EC அப்படின்றது தான் basic proportionality theorem. So அதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். BPT என்னது AD by DB equal to AE by EC. So AD வந்து நமக்கு 1.5 cm கொடுத்திருக்காங்க. DB 3 cm and AE 1 cm. EC தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். So EC நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரணும். இந்த 1.5 by 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகணும். So இப்போ EC இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி இங்க 1 cm இருக்கு. இதை ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துட்டு போனோம்னா அப்படியே இன்வர்ஸ் ஆயிடும் இல்லையா? So 3 divide by 1.5. So இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 1 into 3 தான். 3 divide by 1.5. So இது நம்ம வந்து இது 1 time 1.5, 2 times வந்து 2 into 1.5, 3 நமக்கு. So EC equal to 2 cm கிடைச்சிருக்கு. Next இங்கேயும் அதே மாதிரி தான். By BPT AD by DB equal to AE by EC. இப்போ AD தான் வந்து நமக்கு தெரியாது. அதுதான் ஃபைண்ட் பண்ண போறோம். DB வந்து 7.2 cm, AE 1.8 divide by EC 5.4. So now AD equal to 1.8 by 5.4 into இந்த 7.2 right hand side போனா numeratorல போயிரும். So இதை வந்து நம்ம இது 1.8 7.2 multiply பண்ணி 5.4 எல்லாம் டிவைட் பண்ணணும். இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12.96 வருது. டிவைட் பை 5.4. ஸோ இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 1296 டிவைட் பை 540 வரும். ஸோ ஆன்சர் வந்து 2.4 cm நமக்கு ஆன்சர்.